இருக்கா பின்னாடி? ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342026112 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் குரு வியூவர்ஸுக்கு வணக்கம். என்னடா அது மார்க்கெட்ல கடை போட்ட மாதிரி இவ்ளோ பிஸ்கெட்ஸை வச்சுட்டு என்ன பண்ண போறேன்னு தானே யோசிக்கிறீங்க. இது எல்லாமே நம்ம மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய பிஸ்கெட்ஸ். இப்போ இருக்கிற நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, வேலைக்கு போற பரபரப்புல எங்கெங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் டைம் இருக்கு, ஒரு டீ பிஸ்கெட் சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாயிடுது, இதை விட்டுட்டு நான் இட்லி தோசை இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்துக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சில கேட்டகரிஸ் போயிட்டு இருக்கு. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, பிஸ்கெட் சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாயிடுது, அதுவும் சீப் அண்ட் பெஸ்டா இருக்கு, இதை விட்டு நான் சாப்பாட்டுக்கு 50 ரூபாய் 60 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கூட சில பேர் யோசிக்கிறாங்க. இப்படி எல்லாருமே சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கக்கூடிய பிஸ்கெட்டை வாங்கி சாப்பிட்றாங்க. யாராவது ஒருத்தராவது அந்த பிஸ்கெட்க்கு பேக்கெட் பின்னாடி இந்த பிஸ்கெட்ல என்னென்ன இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்காங்க, இதில் எவ்வளோ கேலரிஸ் இருக்கு, இந்த பிஸ்கெட்ல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் வேல்யூ என்ன, அதெல்லாம் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச டவுட்டு தான். நம்ம ஆஃபீஸில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு அவங்கள வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். எல்லாரையும் கூப்பிட்டு இத்தனை பிஸ்கெட்ஸ் இருக்குல்ல, நீங்கள் எதை செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்றதுல ஸ்டார்ட் பண்ணி சில கொஷின்ஸ் எல்லாம் இருக்கு. 1 by 1 போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்திருக்கீங்க, பயங்கர பசியில் இருக்கீங்க, உங்கள் கண்ணு முன்னாடி இவ்வளோ பிஸ்கெட்ஸ் இருக்குல்ல, இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும், என்ன பிஸ்கெட் செலக்ட் பண்ணுவீங்க? ஒன்று தான். கம்பெனி அவ்வளோதான் கொடுக்கும். எதனால இந்த கண்ணு மூக்கு வாய் இத்தனை பிஸ்கெட் இருக்கும்போது? அப்ப முக்காவாசி பேரு பிஸ்கெட் நல்லா இருக்கா பசிக்கு சாப்பிடல, பார்க்க நல்லா இருக்குன்னு தான் சாப்பிடுறீங்க. இத பார்த்து என்ன பண்ண போற? பசிச்சு என்ன பண்ண போற? பார்க்க நல்லா இருக்கா தூக்கி வாயில போட்டோமா சாப்பிடலாம்ல. இது லாஜிக்கே இல்லையே. பார்க்க நல்லா இருக்க பிஸ்கெட்லாம் டேஸ்டும் நல்லா இருக்கும்னு என்ன அர்த்தம் இருக்கு? சோலா லாஜிக் குடுத்தா தின்ன போறோம் அவ்வளவுதான். சூப்பருங்க. டன்டடே. எதுக்காக இந்த பிஸ்கெட்? இது அந்த ஆடே நல்லா இருக்கும். ஓ, அதுக்காக இந்த பிஸ்கெட். இவங்க வந்து இந்த விளம்பரம் பார்த்து பிஸ்கெட் சாப்பிடுவாங்க தெரியுமா, அந்த கைன்னு நினைக்கிறேன். டேஸ்டும் நல்லா இருக்குங்க. டேஸ்டும் நல்லா இருக்கும். என்ன ரீசன்னால இந்த பிஸ்கெட்? இது வந்து பாக்ஸ் நல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு. ஓகே. பிளாக் அண்ட் ரெட்ல இருக்கும். அதனாலேயே இந்த பிஸ்கெட் சாப்பிடவும் சூப்பரா இருக்கும். ஓ, இந்த வெளியே பார்க்க கலர்ஃபுல்லா இருக்கும், உள்ள பார்த்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்ற அட்டப்படத்தை பார்த்து வாங்குற கைன்னு நினைக்கிறேன். வந்து 90s கிட் தான். சரி. எல்லாம் 90s கிட்ஸ்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை பொதிகையில் ஒரு சக்திமான ஒரு ப்ரோக்ராம், சக்திமான் வந்து இந்த பிஸ்கெட் ஒரு விளம்பரம் கொடுத்தாரு. அதனால நான் இன்ட்ரெஸ்டாக என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பிஸ்கெட் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சக்திமான் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுனால சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் தாத்தா பாட்டிலாம் கொடுக்குற காசு அதோட 2 ரூபா தான் அப்போதைக்கு. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய காசு. அவங்க கொடுக்குற காசெல்லாம் சேர்த்து வச்சு இதை போய் ஒரு 2-3 பாக்கெட் வாங்கி இதுக்கு ஒரு ஸ்டிக்கர் வேற கொடுப்பாங்க, சக்திமான் ஸ்டிக்கர். அந்த பிஸ்கெட்டையும் சாப்பிட்டுட்டு அந்த ஸ்டிக்கர்லாம் ஒரு பீரோல ஒட்டி வச்சுக்குவோம். அந்த ஸ்டிக்கர் இன்னும் என் வீட்டு பீரோல ஒட்டி இருக்கு. எப்போ ஒட்டின ஸ்டிக்கர் இன்னும் இருக்கு. நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்றேன், எங்க அம்மா இப்போ கூட இருக்கு. நிஜமா சொல்லணும்னா இதுல எதுவுமே நான் செலக்ட் பண்ண மாட்டேன். பட் என்னோட ஃபேவரட் பிஸ்கெட் வந்து இந்த பிஸ்கெட். கண்ணு மூக்கு பிஸ்கெட்டா? ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஒரு மெமரியில இருக்கும்ல அந்த மாதிரி அந்த ஒரு பிஸ்கெட். இது என்ன பிஸ்கெட் ஆக்சுவலா? இது ஆக்சுவலி வந்து ஃப்ரூட் அண்ட் நட் பிஸ்கெட். இது வந்து டைஜஸ்டிவ் பிஸ்கெட். கம்பேரிட்டிவ்லி இப்போ எதை செலக்ட் பண்ணுவோம்னா, நிறைய பேர் கொஞ்சம் டயட்லாம் இருக்கிறோம், இல்லை கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கிறோம்னா அந்த டைஜஸ்டிவ் பிஸ்கெட் செலக்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் நான் பண்ண மாட்டேன். என்ன நீங்களே ஒரு டெஃபினிஷன் கொடுத்துட்டு ஆனால் நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்க? ஏன் அப்படின்னா, நம்ம ஜென்ரலாக வந்து பிஸ்கெட்ஸ் வாங்கும்போது நோ சுகர், அப்புறம் வந்து நோ மைதா அதெல்லாம் பார்ப்போம். ஏன்னா லேபிள்லே இருக்கும். கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க அந்த மாதிரி பார்த்து வாங்குவாங்க. இந்த டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ல ஆக்சுவலா நோ சுகர் அப்படிலாம் விற்பாங்க. ஆனால் நம்ம லேபிள் ஆக்சுவலாக பின்னாடி திருப்பி பார்த்தா அதில் வந்து மால்டடெக்ஸ்டின் ஒரு இன்க்ரீடியன்ஸ். ஆமாம், பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக சுகரை விட ரொம்ப ரொம்ப கெட்டது. ஓகேவா? சுகர் என்ன நமக்கு பாடியில் பண்ணோம் நம்ம பயப்படுறோமோ அதை விட ஜாஸ்தியாகவே அது எஃபெக்ட் கொடுக்கும். ஆனால் மால்டடெக்ஸ்டின் சேர்த்தா நம்ம ரூல்ஸ் படி நம்ம வந்து நோ சுகர் ஆடட் அப்படின்னு லேபிளில் போட்டுக்கலாம். ஓ, அந்த லேபிளில் போடுற ஒரே ரீசனுக்காக மால்டடெக்ஸ்டின் யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம். ஆனால் நம்மளோட பிஸ்கெட் வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும். அது ஏன்னா பிகாஸ் ஆஃப் மால்டடெக்ஸ்டின். ஓகே. ஸோ நம்ம நோ சுகர்ன்றதை மட்டும் பார்த்து வாங்குறோம். ஆனால் அது மட்டும் அந்த மால்டடெக்ஸ்டினும் சுகரோட ஒரு வேரியேஷன் தான். அதுவும் ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அது இதை விட ஜாஸ்தியான எஃபெக்டும் கொடுக்கும்.
அண்ட் அந்த மாதிரி வந்து இப்போ நோ சுகர், ஹை ஃபைபர் இப்படிலாம் இருக்கும்போது நம்ம வந்து வி ப்ரிஃபரபிளி கோ அண்ட் கெட் தட். ஆமா, ஏன்னா அது நல்லது அப்படின்னு. பட் ஐ ஆக்சுவலி சஜஸ்ட் நார்மலாக நமக்கு ரொம்ப பிடிச்ச பிஸ்கெட்டே 1 or 2 சாப்பிட்டுட்டு நிறுத்திடலாம். இது நல்லது, இதில் வந்து கெட்டது எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சி நம்ம என்ன பண்ணலாம், ஃபுல் பேக்கு சாப்பிட்றது, ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிடுவோம். நமக்கு பிடிச்சதை எப்பயாவது 1-2 பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு அதோட நிறுத்திக்கலாம். ஸோ ஐ வில் நாட் டேக் எனி ஆஃப் தீஸ். பட் ஆனால் என்னோட ஃபேவரட் வந்து கண்முக்குவாய் தான். கரும்புக்குவாய் பிஸ்கெட் தான். ஆமாம், இது ஓகே. இந்த பிஸ்கெட் ஆமா, எதுக்காக இத்தனை இருக்கும்போது பர்டிகுலரா இந்த பிஸ்கெட்? இது மேலேயே சக்கரை ஒட்டி மேலேயே நம்ம இதை பிரிச்சோம்னா உள்ள கிரீம் இருக்கும், அதை வந்து பல்லுலேயே சுரண்டி சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இதை மட்டும் மென்று சாப்பிடலாம். ஒரு பிஸ்கெட்டை ஒரு மனுஷன் 3 விதமா சாப்பிடுவானா இந்த ஆள் பார்த்து கத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இப்படி நீங்க இந்த கண்ணு மூக்கு வாய் பிஸ்கெட்டை சூஸ் பண்ணிருக்கீங்க. பிஸ்கெட் வாங்கும் போது அந்த பிஸ்கெட்க்கு பின்னாடி என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? பின்னாடி எதுக்கு பார்ப்போம்? முன்னாடி ஓப்பன் பண்ணுறோமா, லிப் பண்ணுறோமா, அவ்வளோதான், டம்ப் பண்ணுறோமா? கரெக்டு தான். இல்லை எனக்கு புரியல, பிஸ்கெட்க்கு முன்னாடி பிரித்து சாப்பிட்ருவீங்க, அந்த பிஸ்கெட்க்கு பின்னாடி அந்த ரேப்பரில் இந்த பிஸ்கெட்டில் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது, இதோட நியூட்ரிஷன் வேல்யூ இவ்வளோ இருக்குது அப்படின்னு ஒரு காலம் இருக்குமே, என்னைக்காவது படிச்சிருக்கீங்களா? பார்ப்பேன், பட் ஆனால் அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னா ரொம்ப சும்மா வாங்குறோம், இது விலை எவ்வளோ, எக்ஸ்பைரி டேட் எவ்வளோ, அதோட பார்த்துட்டு போகிறது, கடந்து போகிறது பண்ணிருக்கீங்களா? இருக்கா பின்னாடி? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? அப்படி ஒன்று இருக்கும், எல்லா பிஸ்கெட் பாக்கெட்டுக்கு பின்னாடியும் அப்படி ஒரு காலம் இருக்கும். இதுலேருந்தே தெரியுது நீங்கள் பார்த்து கூட இருக்க மாட்டீங்கன்னு. நீங்கள் இந்த எக்ஸ்பைரி டேட்டாவது பார்க்குற பழக்கம் இருக்கா? எப்பயாவது தோணுச்சுன்னா வேற மனுஷன் நம்ம நம்பிக்கை வேணுங்க. எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சதையா விற்க போறாங்க, அப்படியே வாங்கி லபக்குன்னு உள்ள போட வேண்டியதான். அவன் ஸ்டாக்கு காலி பண்ணுனா எதை வேணா வைப்பான். என்னம்மா விவரம் தெரியாத பொண்ணா இருக்க? வியூவர்ஸ், தயவு செஞ்சு பிஸ்கெட் வாங்குறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ், நியூட்ரிஷன் வேல்யூ செக் பண்ணலன்னா கூட பரவாயில்லை, பண்ணணும். ஆனால் தயவு செஞ்சு எக்ஸ்பைரி டேட்டை செக் பண்ணிட்டு வாங்கி சாப்பிடுங்க, இல்லைனா ஃபுட் பாய்சன் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு வாங்கம்மா. புரியுதா? ஒருத்தி மூச்சை விட்டு பேசிட்டு இருக்க, பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு இருக்காயா இவ? நான் கை வச்சுட்டேன், அப்புறம் அன்ஹைஜீன் ஆயிடும்ல, அதனால தான் நானே சாப்பிட்டேன். எது எக்ஸ்பைரி டேட் பார்க்கறது ஹைஜீன் இல்லை, பிஸ்கெட்டில் கை வச்சுட்டு சாப்பிடலன்னா அன்ஹைஜீன் இல்லைம்மா? நல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பிஸ்கெட் வாங்கும்போது தயவு செய்து இந்த சில விஷயங்களை செக் பண்ணிட்டு வாங்குங்க. நான் சொன்னது ஏதாவது காதில் போச்சா, இந்த பிஸ்கெட் நல்லா இருக்கு இன்னொன்று கொடுப்பாங்களா, இல்லை வேற ஏதாவது பிஸ்கெட் எடுப்புமா, அதான் நம்ம மைண்டில் ஓடிட்டு இருக்கு. அட்டை முன்னாடி பார்த்துருக்கேன், பின்னாடி தான் பார்த்துருக்கேன். ஒரு நாள் கூட திருப்பி எல்லாம் பார்த்தது கிடையாது. இதில் நியூட்ரிஷன் வேல்யூ இவ்வளோ இருக்கு, இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பார்த்தது இல்லை. நியூட்ரிஷன் வேல்யூவும் இருக்குமா அதில்? நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நீங்கள் சொல்கிற பதில். அதில் நியூட்ரிஷன் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பிஸ்கெட் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்காங்க, அதோட நியூட்ரிஷன் வேல்யூ என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு வாங்குங்க. முடிச்சோட கூட சாப்பிடலாம், வயசிட்டு இருக்கும் போதே ஒன்றும் அவசரம் இல்லை. அந்தளவுக்கு அந்த சக்திமான் மேலே ஒரு இது இன்ட்ரெஸ்ட் அவர் சொல்லிட்டாருங்கிறதுனால இந்த பிஸ்கெட்டை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த இப்போ இருக்கிற வாண்டுகள்லாம் சோட்டா பீம் வந்து லட்டு சாப்பிட்டா சக்தி வந்துடும், லட்டு சாப்பிட்டா சோட்டா பீம் ஆயிடலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த பிஸ்கெட் சாப்பிட்டா சக்திமான் ஆயிடலான்ட்டு அந்த மாதிரி நம்பிட்டோம். என்ன பண்ணுறது, 90s கிட்ஸில் அப்படிதான். உண்மையிலே இந்த காரணத்துக்காக மட்டும்தான் இந்த பிஸ்கெட்டா? என்ன இங்கே பாருங்க, நியூ வெரைட்டிஸ் எக்கச்சக்கமான ஐட்டங்கள்லாம் அடங்கியிருக்கோம். இந்த எத்தனை காதல் வந்தாலும் என்னைக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் தான்ப்பா பெஸ்ட் லவ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கேட்டகரின்னு நினைக்கிறேன் இவரு. ஸோ நீங்கள் இப்போ பிஸ்கெட் வாங்கும்போது பிஸ்கெட்க்கு பின்னாடி இன்க்ரீடியன்ட், நியூட்ரிஷன் வேல்யூன்னு ஒரு காலம் இருக்கும், அதை பார்த்துருக்கீங்களா? அவர் சொன்ன எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது. சக்திமான் நம்பி பல பேர் மேல இருந்தாலும் குச்சி செத்துருக்காங்கம்மா. அந்த மாதிரி தான் நானும் இதில் சக்திமான் எரும மாடு வயசாச்சு, இன்னமும் சக்திமானை பார்த்துட்டு அவர் காப்பாத்துவாருன்றியே. ஓ குடும்பத்தையே நீ தான்டா காப்பாற்றணும். அவர் சொன்னாருங்கிறதுக்கே அதை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இனிமேல் நீங்கள் ஒரு பிஸ்கெட் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காலம் ஒன்று இருக்கும் பிஸ்கெட்க்கு பின்னாடி. ஸோ இந்த பிஸ்கெட்டில் வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், இவ்வளோ அளவு போட்டிருக்கோம், இதோட நியூட்ரிஷன் வேல்யூ இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் பிஸ்கெட் வாங்கும் போது கண்டிப்பாக அதை பார்த்துட்டு வாங்குங்க. சக்திமான் சொன்னார், அந்தமான் சொன்னாருங்களாம் வாங்கக்கூடாது. யாச்சும் ஒரு நாள் போர் அடிச்சதுன்னா வெறுங்க ஒரு கையில் கிடச்சிச்சுன்னா பார்த்துட்டு தூக்கி போட்டுருவீங்க. நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது அதெல்லாம் பார்க்க மாட்டீங்கல்ல. ஸோ இனிமேல் நீங்கள் பிஸ்கெட் வாங்க போகிறீங்கன்னா தயவு செஞ்சு அந்த காலமில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத செக் பண்ணிட்டு வாங்குங்க.
ஓகே, இது எனக்காக இல்லை உங்கள் ஹெல்த்துக்காக சொல்கிறேன். இப்போ ஜென்ரலி நிறைய பேர் வந்து கம்பேரிட்டிவ்லி மித்த ஸ்நாக்ஸை கம்பேர் பண்ணும்போது பிஸ்கெட்ஸ் கொஞ்சம் ஹெல்தி அப்படின்னு நினச்சி சாப்பிட்றாங்க. இல்லை எது சாப்பிடலாம் நான் சொன்னேனே, இது மாதிரி பார்க்க பிடிக்கல நான் சாப்பிடுறேன். நல்லா இருக்குங்க, கலர் நல்லா இருக்குல்ல, காம்பினேஷன் அதனால. வெளியே பிளாக்கு உள்ள ஒயிட்டு, பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குன்றனால இந்த பிஸ்கெட் நல்லா இருக்குமா. இந்த பதில் ரொம்ப புதுசா இருக்கு. இப்போ பிஸ்கெட்டே சாப்பிட மாட்டேன்னா இல்லை, நான் சாப்பிடுவேன். இது இருக்கு ஆனா இல்ல, ரொம்ப ரேரா சாப்பிடுவேன். இந்த சாக்லேட் ஃபில்டு பிஸ்கெட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பிஸ்கெட் இதெல்லாம் வந்து என்னோட ஃபேவரட். பட் ஆனால் அதோட ஃப்ரீக்வன்சி வந்து கம்மி பண்ணிக்கிறது, ரொம்ப டெம்ப்டானா மட்டும் சாப்பிட்றது, அப்புறம் பசிக்குது அப்படின்னு போய் பிஸ்கெட் வாங்கி சாப்பிட மாட்டேன். பசிக்குதுன்னா அது வேற, ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கு, சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குன்னா 1 இல்லைன்னா 2 சாப்பிடலாம். ஆக்சுவலி நான் அடுத்து நிறைய கொஷின்ஸ் வச்சுருந்தேன். ஆனால் நீங்கள் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷனுக்கு முன்னாடி நான் கேட்க வச்சிருந்த கொஷின்லாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா சில பேர் வந்து எதுவுமே தெரியாமல் பார்க்க நல்லா இருக்குது அப்படின்ற ரீசன்னால பிஸ்கெட் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னவங்க தான் இங்கே உட்காந்து நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் எனக்கே நிறைய டெஃபினிஷன்லாம் கொடுத்துட்டீங்க. ஸோ ஒவ்வொரு கேங்லேயுமே வந்து இந்த படிப்பாளி கேங், கண்ணாடி போடுறவங்களாம் நல்லா படிப்பாப்பான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேட்டகரி தான் அக்கான்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் கேங்கில் இருக்க அந்த கையை டேக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நிறைய பேர் பிஸ்கெட் சாப்பிட்றவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரியில் இருப்பாங்க. இந்த ஆளு பார்க்க பிஸ்கெட் நல்லா இருக்கு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சாப்பிட்றான். உங்க கேங்ல அப்படி இருக்கிறவங்களையும் டேக் பண்ணி விட்டுருங்க. இந்த கை யார் தெரியுமா? விளம்பரம் பார்த்து பிஸ்கெட் சாப்பிடுப்பான் தெரியுமா, அந்த கை. உங்க குரூப்ல எவனா இருந்தா தயவு செஞ்சு டேக் பண்ணிடுங்க. ஸோ இந்த கை எப்படி தெரியுமா? ஒரு பிஸ்கெட்டுக்கு 2 பேரும் அடிச்சுப்போம், இது உனக்கு இது அந்த மாதிரி ஒரு கைன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் கேங்கில் யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா டேக் பண்ணி விட்டுருங்க. ஸோ இவர் என்ன கேட்டகரி தெரியுமா? இவங்க சொல்லுவாங்கல்ல, பழைய காதலை மறக்காமல் இன்னும் நினச்சிட்டு அவன் நினப்பிலே வாழ்றன்ட்டு. அதே மாதிரி பழைய காலத்தில் ஒரு பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்டாரா, இன்னும் அந்த பிஸ்கெட்க்கு லாயலாக இருக்குன்னு அதே பிஸ்கெட்டை வாங்கி சாப்பிட்றாரு. ஸோ டேக் தட் லாயல் கேங் இன்னொரு கேங். ஒவ்வொரு கேங்லேயுமே இது சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன் கிடைக்கல, இது வேணும்னு ஆசைப்பட்டேன் கிடைக்கல அப்படின்னு அவன் இன்னும் திருந்தலமாமா மெமரிஸில் வாழுவாங்கல்ல, அந்த கை தான் இவர். நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் நம்ம கூப்பிட்டு கேட்டோம் அவங்களோட ஒப்பீனியன், எந்த பிஸ்கெட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க, என்ன ரீசனுக்காக செலக்ட் பண்ணுவீங்க, எதுக்கு இது பிடிக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம். மேக்ஸிமம் அவங்க சொன்ன ரீசன் என்னென்னா, சின்ன வயசுலேருந்து இது சாப்பிடுவேன், விளம்பரம் பார்த்து சாப்பிடுவேன், இந்த பிஸ்கெட் பார்க்க நல்லாயிருக்கும், க்ரீம் பிஸ்கெட்டாக இருக்குது அப்படின்ட்டு சில ரீசன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பிடிச்சதை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஒருத்தர் கூட இன்க்ரீடியன்ட் பார்த்து வாங்குவேன், அதோட நியூட்ரிஷன் வேல்யூ பார்ப்பேன் அப்படின்னு சொல்லலை. ஒருத்தரை தவிர அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிஸ்கெட்டில் ஹெல்தியா இல்லை என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நமக்கே சொன்னாங்க. நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் கொஞ்சம் கூட இல்லை. இப்போ தான் சில பேருக்கு பிஸ்கெட்ஸோட எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கணும் அப்படின்ற அவேர்னஸே வந்திருக்கு. நியூட்ரிஷன் வேல்யூ அப்படின்றது இருக்கா பிஸ்கெட்டில் அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இப்போது நம்ம ஸ்டேட் இருக்குது, அந்த அளவுக்கு தான் போயிட்டுருக்கு. ஸோ இத்தனை பிஸ்கெட்ஸ் இருக்குல்ல, நம்ம மம்மிஸ் எல்லாம் குழந்தைங்க பிறந்து பிஸ்கெட் சாப்பிட ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லேயே கொடுக்குற ஒரே பிஸ்கெட் என்னென்னா மேக்ஸிமம் இந்த பிஸ்கெட் தான் கொடுப்பாங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், குழந்தைங்களும் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதோட நியூட்ரிஷன் வேல்யூ பார்க்குறாங்களான்னு கேட்டால் டவுட்டு. இதோட இன்க்ரீடியன்ஸ் பார்க்குறாங்களான்னு கேட்டால் அதுவும் டவுட்டு. குழந்தைங்கள்லாம் அதிகம் விரும்பி சாப்பிட்ற பிஸ்கெட்னா இது சொல்லலாம். இந்த பிஸ்கெட் சில கண்ட்ரியில் பேன். அப்படி இருக்க பிஸ்கெட்டை எப்படி பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு அதுங்க கேட்குதுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்றது பெரிய டவுட்டாக தான் இருக்குது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற ரீசனால இங்கே இருக்கிற சில பிஸ்கெட்ஸ் வாங்குவாங்க. இந்த பிஸ்கெட்லாம் மைதா இருக்குது, சுகர் இருக்குது, இந்த பிஸ்கெட்லாம் நான் சாப்பிட மாட்டேன், நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிற ஆளுங்க, ஜிம்முக்கெல்லாம் போகிறேன், அதனால டைஜஸ்டிவ் பிஸ்கெட் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு இந்த பிஸ்கெட் வாங்குவாங்க. அவங்க அந்த ரேப்பருக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துருந்தாங்கன்னா இந்த பிஸ்கெட்டை வாங்குறதே விட்டுருப்பாங்க. இதில் சுகரை விட ரொம்ப மோசமான மால்ட்ராடாக்சின் இருக்குது. ஆல்ரெடி நம்மக்கிட்ட ரேவதி அக்கா சொல்லியிருப்பாங்க அது என்ன, அதோட காசு என்ன அப்படின்றது. அப்படி தெரிஞ்சும் இது சுகர் ஃப்ரீ, அது போட்டால் லேபிளில் சுகர் ஃப்ரீன்னு போட்டுக்கலாம்ப்பா அப்படின்ற ஒரே ரீசன்னால அதை போட்டு இந்த பிஸ்கெட் சாப்பிட்றாங்க. கம்பேரிட்டிவ்லி நீங்கள் சுகரை விட மால்ட்ராடாக்சின் தான் ரொம்ப ஒஸ்ட்டு. நீங்கள் அதை சாப்பிட்றதுக்கு இதில் ஏதாவது ஒன்றே சாப்பிட்டு போயிடலாம், அந்தளவுக்கு டாக்ஸிக்கான விஷயம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பிஸ்கெட் வாங்க போகிறீங்க, இல்லை நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், இந்த பிஸ்கெட் கலர்ஃபுல்லாக இருக்குது, இதில் க்ரீம் இருக்குது அப்படின்ற ரீசன்னால பிஸ்கெட் செலக்ட் பண்ணாதீங்க. என்னை கேட்டால் பிஸ்கெட் சாப்பிட்றதே ரிஸ்க்குன்னு தான் சொல்லுவேன். அதையும் மீறி எனக்கு பிஸ்கெட் சாப்பிட்டே ஆகணும்னு நினச்சிங்கன்னா ராகி பிஸ்கெட்ஸ் இருக்குது, சில மைதா ஃப்ரீ பிஸ்கெட்ஸ் இருக்குது, ஹோம்மேட் பிஸ்கெட்னு மார்க்கெட்லேயே அவைலபிளாக இருக்குது. அதுவுமே சாப்பிட்றது கொஞ்சம் ரிஸ்க் தான்
இருந்தாலும் எனக்கு ஏதாவது சாப்பிடணும் பிஸ்கெட்ஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை ட்ரை பண்ணுங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிடாதீங்க. இப்போ வீக்லி 2 சாப்பிட்றீங்களா வீக்லி 1 சாப்பிடுங்க, அப்புறம் மந்த்லி 2 சாப்பிடுங்க, அப்புறம் மந்த்லி 1 சாப்பிடுங்க. இந்த மாதிரி பிஸ்கெட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறது தான் முக்கால்வாசி நல்லது. இருந்தாலும் சாப்பிடுவேன்னா இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டை கம்மி பண்ணுங்க. ஸோ இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி டெய்லியும் நம்ம சாப்பிட்ற ஃபுட் ப்ராடக்ட்ல ஏகப்பட்ட ஹெல்த் ரிஸ்கான இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு, உள்ள என்ன போடுறதா என்னங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க இருக்கிறது ஒரு வாழ்க்கை, பிடிச்சதை சாப்பிட்டு செத்தாலும் சாகுறேன் அப்படின்ற கேட்டகரி கூட இருப்பாங்க. வாழும் போதாவது கொஞ்சம் ஹெல்த்தியாக வாழணும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த சின்ன அவேர்னஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ப்ராடக்ட் இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.